திருவாரூரில் தேர்தல் பறக்கும் படையின் வாகன சோதனைகள் 3,28,000 ரூபாய் ரொக்கம் சிக்கியது. நன்னிலம் அருகே கற்கத்தி என்ற பகுதியில் ரவிச்சந்திரன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கொள்ளுமாங்குடியில் இருந்து ஸ்ரீகண்டபுரம் நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை மறித்து சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி 3,28,000 ரூபாயை கொண்டு சென்றது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து நன்னிலம் தேர்தல் அதிகாரியிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. இதேபோல் திருவாரூர் அருகே லட்சுமாங்குடி பகுதியில் அரசு பேருந்தில் கொண்டு வரப்பட்ட 4,20,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மேலசோலை பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி பணத்தை கொண்டு சென்றார். இதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஏடிஎம்களை நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 76 லட்சம் ரூபாய் வங்கி பணம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவேற்காடு கோலடி அருகே பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அரசு மற்றும் தனியார் வங்கி ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் தனியார் வாகனம் பாதுகாவலர்கள் யாரும் இன்றி வந்துள்ளது. இதனை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் உரிய ஆவணம் மற்றும் QR கோடு இன்றி எடுத்து செல்லப்பட்ட 76 லட்சம் ரூபாய் ரொக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டு ஆவடி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே முட்டை வியாபாரம் செய்துவிட்டு உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்டு 2,03,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அப்போது லாரி ஓட்டுநர் ஆத்திரமடைந்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தார். செய்தியாளர்களை வைத்துக் கொண்டுதான் பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி மெஹந்தி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் கைகளில் எழுதும் மெஹந்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மிர்னாலினி குழந்தை மைய பணியாளர்களின் கைகளில் விழிப்புணர்வு வாசகங்களை எழுதினார். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலைகள் தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிதாரி வாகன சோதனையில் ஈடுபட்டார். திருநெல்வேலி சரக்கு துணைத் தலைவர் DIG சரவணன், மாவட்ட SP பிரசன்னகுமார் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த IG விஜயேந்திர பிதாரி வாகன சோதனையின் போது பொதுமக்கள் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். செக்கிங் எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க, தீவிரமாக தான் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணணும். யார் இருந்தாலும் சரி, எல்லா வண்டிகள் யாருமே பார்க்காமலே எல்லா வண்டி கண்டிப்பாக தீவிரமாக செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லையா, நான் புகார் வந்தால் புகார் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது, 1950 இந்த மாதிரி எலெக்ஷன் கண்ட்ரோல் நம்பர் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தணும். என்ன தகவல் இருந்தால் உடனே கண்டிப்பாக கொடுங்க. ஃப்ளையிங் ஸ்பாட்ஸ் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கண்ட்ரோல் ரூம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது. ஸோ என்ன தகவல் இருந்தால் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க.